ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி லட்டு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. எந்த டம்ளரில் நீங்கள் கடலை மாவு அழுக்கிறீங்களோ அதே டம்ளரில் 2 டம்ளர் சீனி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சீனி, தேவையான அளவு ஏலக்காய் தூள், நெய், முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை. கடலை மாவை நீங்கள் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த காரா பூந்திக்கு நம்ம எந்த கன்சிஸ்டன்சிக்கு கலப்போமோ அதே அளவு கொஞ்சம் திக்காக கலந்துக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா அதை கலக்கிக்கோங்க. நெய்யில் முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரையை பாகு காய்ச்சணும். இதுக்கு 4ல் 1 பங்கு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். அதாவது நாங்கள் இப்போ 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கோம். அதனால் அரை கப் தான் தண்ணி விடணும். இதில் இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுப்பில் ஏற்றிக்கலாம். சர்க்கரை ஃபஸ்ட்டு கரையணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சர்க்கரைலாம் தண்ணியில் கரைஞ்சி இப்படி ஒரு கொதி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கரண்டி பால் இதில் ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்க அழுக்கெலாம் வந்துடும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா வந்துடும். அதை நீங்கள் அப்படி கரண்டி வச்சு எடுத்துடலாம். கரண்டியிலேருந்து சொட்டுற ஜீரா பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக விழாமல் இந்த மாதிரி அந்த பிசு பிசுப்போட விழுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பிசுக்கு பதம் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸில் இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துடும். நீங்கள் பார்த்து நிறுத்திக்கலாம். லட்டு எல்லோவாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை போட்டு காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை ஆட் பண்ணி நல்லா அதில் தேய்ச்சி விடுங்க. பூந்திலாம் கீழே விழும். இது மாதிரி ஃபாஸ்ட்டாக தேய்க்க தேய்க்க அடியில் நல்லா உருண்டை உருண்டையாக பூந்தி விழுறதை பார்ப்பீங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக செவந்துச்சுனாலே போதும். இப்போ லைட்டாக செவந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். அதுக்குன்னு ஃபுல்லாக வேகாமல் எடுத்துடாதீங்க. நம்ம காரா பூந்தி அளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வச்சுருக்க அந்த சக்கரை பாகில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்த செட்டு பூந்தி இதில் போட போகிற டைம் இதை தனியாக இந்த பூந்தியெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு செட்டு பூந்தி வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை போட போகிறோம். அதனால் இதிலேருந்து எடுத்து ஒரு கரண்டி வச்சு நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். எல்லா பூந்தியையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக போட்டு வச்சிட்டோம். நம்ம சீனி பாகில் இருந்தும் எடுத்து தனியாக அந்த மாதிரி எடுத்துட்டோம். ஸோ நம்ம பண்ண சீனி பாகு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த பூந்தியோடு சேர்ந்து மிச்சம் எதுவும் வராது. அந்த அளவு தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம் இந்த பூந்தியை. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சும்மா ஒரு கைப்பிடி அளவு அரைச்சா போதும். அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சையை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சதை எடுத்து நீங்கள் உருட்டி உருட்டி வச்சிங்கன்னா அழகான லட்டுகள் தயாராகிடுச்சு. சுவையான லட்டுகள் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரையோட அளவும் தண்ணியோட அளவும் நாங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை பாகு கிண்டும் போது அந்த ஒரு கம்பி பதத்தில் நீங்கள் நிறுத்திக்கோங்க. இது ரெண்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லட்டுகள் ஈஸியாக பிடிக்க வரும். சூப்பராகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். அத்தை, நம்மளோட சேனல் வியூவர்ஸ்க்கெல்லாம் உங்களோட தீபாவளி விஷஸை சொல்லிடுங்க. எல்லாருக்கும் எங்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே.
ஹாப்பி தீபாவளி டு ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.